ஹலோ, எங்கள் அத்தாச்சி டான்ஸ் கோகிலாவுக்கு பொத்தகுடி வே நாகராஜ் சிற்பி அவர்கள் சார்பாக 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமை பெற்றுள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தி அன்புள்ளத்திற்கு எனது சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி 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 நன்றி. என்ன வந்தாட்ட ஊமை புடுக்க புடுக்க நின்றுட்டு இருக்கு? என்ன என்னயா? என்ன இருமா? பேச்சு பேச்சா இருக்கும்போது கை வைக்காத. ஏண்டா ஆம்பளை சண்டைக்கு போறா, பொம்பளை பிள்ளை அடிச்சா பேசாம நிக்கிறா எருமை. டேய் டேய் இந்தடா டேய், இங்க அண்ணன் என்ன சொல்றாரு கேட்டியா இல்லையா? ஆம்பளை சண்டைக்கு போறீல, பொம்பளை பிள்ளைகிட்ட பேசாம நிக்கிறா எருமை. என்ன செய்யணும்? டேய், ஆம்பளை அந்த நேரம் கட்டி ஏறிக்கிட்டு போறீங்களடா. அந்த பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன நெஞ்சில கைய வச்சு தள்ளுது? எத்தனை நேரம் நெஞ்சில கைய வச்சு தள்ளுச்சு? நீ ஆம்பளை தானே? அம்மா ஆம்பளை தானடா. அம்மா நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன செய்யணும்? அதுக்கு நெஞ்சில கைய வச்சு தள்ளி இருக்கணும்னு உன் பேச்சு மாதிரி மட்டும் கேட்கவே மாட்டேன். ஏய் அப்படி சொல்லாத, நாங்க இருக்கிறோம் இன்னைக்கு, நாங்க இருக்க பாத்துக்கிறோம். நீங்க தள்ளு தள்ளுன்னு சொல்லுவேன், நான் இருக்காம வேணா பாத்துக்கிட்டே இருப்பேன். கடையில அந்த புள்ளையோட பூச்சி எண்ணெயெல்லாம் ஆள் வச்சு வெட்டுவேன். தேவையில்லாம பேசிட்டு கடுப்புட்டாயிராம சொல்லிட்டேன். கோயிலா கார்த்தி, சரி பொம்பளை புள்ள தள்ளுது, சரி ஆம்பளை புள்ள தள்ளையில நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாது. இடைஞ்சல் பண்ணோம்னா நம்ம தள்ள முடியாது. ரெண்டு பேரும் தள்ளணும்னா அப்படின்னா நான் நின்றேன். உன்னால தள்ள முடியும் நினைக்கிறியா நீ? யாரு நினைக்கிறியா நீ? ஆளை பார்த்து இட விடாத. வேற என்னத்த பார்த்து இட விடாத? உனக்கு ஈன் மட்டும் சொல்லு, நான் ஆண் சொல்றத பண்ணிடுவேன். உங்கள்ட்ட வந்தாலும் இங்க புளு புளுந்தே இருக்கேன். உன்கிட்ட வந்தாலும் அப்படி புளு புளுந்தே இருக்கேன். என்னை பாருங்க, என் உங்க பணியை பாருங்க. பொம்பளை புள்ள மாதிரி நடந்துக்க. உனக்கு தான் தள்ள கூடாது. ஆளை மண்டை பாரு. டேய் கார்த்தி, முதல்ல சட்டை பட்டனை போடுறா, அப்படி தெரியுது. நீ முதல்ல ஆம்பளையா பொம்பளை பிள்ளையா? நான் யாருங்க? உனக்கு என்னமா? நீ யாருங்கிறது எனக்கு இந்த இடத்துல முக்கியம். ஆம்பளை இருக்கு. நீ வந்தியே உன்னை கேட்டமா? நீ பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா கேட்டமா? உடனே அவனை கேட்கிறியா, சந்தேகப்படுறியா? டேய் அதுக்கு தான் நான் சொன்னேன், உன்னை பாடிய போட்டு வாடா, பாடி போட்டு வாடா, பாடி வாங்கி போட்டு வாடான்னு. ஏடா இழுச்சாப்பா இல்ல அண்ணே, பாடி பொம்பளை பிள்ளை தான் போடணும். நானும் நீங்க சொன்ன மாதிரி பாடி கட்ட எங்கேயுமே கிடைக்கல. என் சைஸ் அப்படி என்ன சைஸ்? 3 மீட்டர் எடுத்து தச்சா தானா? தாராள மனசு கேட்டீங்க. உனக்கு என்ன செய்யுது? எனக்கு இருக்கு, உனக்கு எதுவும் இல்ல. எனக்கு இருக்கு, உனக்கு என்னவோ வரிக்கு மாதிரி இருக்கு. தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீ தான் தேவையில்லாம என்கிட்ட பேசுற. தேவையில்லாம புடிச்சுக்கிட்டு உன் வேலையை நீ பாரு. என் வேலையை நான் எந்த பிரச்சனையும் போக மாட்டேன். என் வேலை நான் என் பாட்டுக்கு என் வேலை தடவை வெட்டி நல்ல பொதிமாடா இருந்து வந்து புடிச்சுக்கிட்டு வம்புழுத்தது அதுதான். ஏய் ஏன்டா புள்ளைய புடிச்சு வம்புழுத்த? ஆனா இழுச்சாப்பா இல்ல. சரி நான் பாட்டுல கேக்க பாக்க போறவட புடிச்சு இருக்க பைத்தியமா? கேக்க பாக்க ஆள் இல்ல. இப்படி கிறுக்கு மாதிரி தெரியுதா? கேக்க பாக்க ஆள் இல்ல நிக்கிறியா? புடிச்சுட்டு நான் வம்புழுக்கறடா. என்னை பார்த்தா எனக்கு கிறுக்கு. என்னை பார்த்தா கேட. பேசுமா நான் இருக்க பேசுமா. செவனேடு போனாரே இவரை புடிச்சுட்டு நான் வம்புழுத்தனா. நான் இருக்க பேசுமா. இரியா பண்ண டான்சர் எப்படி முடியாடா? யாரே பண்றவடி முண்டா? பொம்பளை மாதிரி நடந்துக்க. ஓ ஜவரியாதுக்கு நீ மேல சடார் கொட்டால மடார். ஆள் சூப்பரா இருக்கடா. போய் போட்டாவல பொம்பளை. நீ நான் சண்டை தானே போட்டுட்டு இருக்க. தேவலாம் மேல எது கை வைக்கிற? என்ன எருமா உன்னை என்ன செஞ்சப்பா? அப்படி என்ன பண்ண? உன்னை முத்த கொடுத்தேனே. ஆமா. அது மாதிரி என்ன குடு கேட்டனா செருப்பு கழட்டாடி. ஐயோ. நான் அப்படி பண்ண என்ன கேட்டனா இருக்காரு. எப்பா நான் ஐயோங்கற. எப்பா நான் அவரை புடிச்சிட்டு முத்த கொடுக்கணுமாப்பா? டபா. டேய் இப்ப நீ சூப்பரா இருக்குன்னு மண்டைய தடவை, அப்புறம் சூப்பரா இருக்குன்னு. அண்ணே நம்மலாம் யோகா வேணும்னே. என்ன யோகா வேணும்? யோகா ஏறிட்டு அடிக்குது. ஏறி அடிக்கிறதுக்கு தான் யோகா. அப்படியே நீ அடிச்ச போற அப்படி கிளுக்குல. ஐயோ உங்களுக்கு வந்துட்டாலும் இங்க கிளுக்குல புளு. இத தண்ணி பானை வச்சிட்டு நீ ஏறி அடிச்சிட்டாலும் தண்ணி பானை பொளந்து போயிடும். ஐயா தண்ணி பானை தான் நல்லது. தண்ணி பானை நல்லதுன்னு யார் சொல்றது? நான் தான் சொல்றேன். இந்த வயித்த வச்சிட்டு நீ என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? அந்த மாதிரி ஆளு அந்த மாதிரி பெஞ்சல தூக்கி வச்சு அடிக்கணும். கிழிச்சு போடு ஒரேதா போ. அப்பதான் நச்சு அந்த விவரம் இருக்கும் இருக்கு. அப்ப பொளச்சுக்குவேன். அதாவது இந்த தொழில் நேக்டே எதுமே. என்ன தொழில் நேக்டா நீ கிழிச்சு போட்ட? தம்பி கார்த்திக்கு நாக்க நீட்டு ஆத்தி என்னைய பட்டி கல்லு மாதிரி இருக்கு.
நம்ம தொழில் ஏப்பா நாக்க தார் ரோட்ல போட்டு திட்டுவியோ? ஐயோ நம்ம தொழில் பிரிச்சு போடுவான். நீ ஆளை பார்த்து வாய காட்டு. நீங்க ஆளை பார்த்து ஆனா என்ன டூம் லைட் பவர் கம்மியா இருக்கு. என்ன டூம் லைட் பவர் கம்மியா இருக்கு? டிக்கி அடி வாங்கிருக்கு டூம் லைட் கொஞ்சமா. தம்பி தம்பி ஆனா நமக்கு தம்பி டேய் இந்தடா டேய் இந்தடா டேய் காட்டி டேய் ஐயோ டைட் வச்சிருமா என்னடா புறுங்குதா? அந்த மைக்கே விழுகுது. இந்த மைக்கு வேற கொடுக்க அப்ப அது உயிர் இல்லாத விழுகும் போது உயிர் இல்லாத விழுகுது. நம்ம பயிர்ல விழுக தேவையில்லாம கோயிலா நீ தேவையில்லாம பேசாத. எந்த சண்டைக்கு போக மாட்டேன். என்ன நீ என்ன பெரிய பண்ற? இந்த அந்த வந்து என்ன அடிச்சுக்கிட்டே இருக்க? உன்னை கண்டவன எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. மத்த பொம்பளை இருந்தா ஏறி அடிப்பேன். உன்னை கண்டா நம்ம இப்ப அடிச்சு விட்டோம்னா நாளைக்கு ஏறி அடிக்க முடியாத அப்படின்னு நான் ஜெவனே நிக்கிறேன். எங்க எதுல ஏறி அடிக்க போற? எதுல அடிச்சா உனக்கு என்ன? யாரு தேவையில்லாம என்ன புடிச்சிட்டு வம்புக்க கூடாது. நான் பாட்டுக்கு இந்த இடத்துல நின்னு ஆடிட்டு இருக்கேன். நீ உன் வேலைய நீ பாரு. என் வேலைய நான் பாத்துட்டு இருக்கேன். என் வேலைய நான் பாக்குறேன். நீ வந்து வம்புக்குற. யாரு? நான் அம்புல்தேன். வேற யாரோ நீ இந்த அம்புல்துக்கிட்டு இருக்க. என்ன உங்க பெரியப்பா ராதோ என்ன உங்க வாத்தா ஓடா? உங்க அப்பா போட்றடா. உங்க சௌரியத்துக்கு நீ பேசாமா? இத நான் உப்பே போட்றடா. போற போற பொட்டு கரண்டு. போற ரோட்ல பொட்டி சொல்லு. நாலு பக்கம் அரபத்து நடுவுல சொறி. நான் நாலு பக்கம் நரம்ப எடுத்து குத்துற குன்ன குடிக்க அண்ண காவடி எடுத்துட்டு போறா பாத்து. கண்டே புடி. அந்த ஒண்ணே புடிச்சு அத்து புடியா பாத்து. பூந்துக்கு ஏந்து கொடுத்த பயமா. என்ன பணியாரத்துக்கு ஏமாந்தவன். பக்கடாக்கு வண்டியாத பயமா. ஆமா தோசைக்கு கொண்டாத வண்டியாத பயமா. தூங்க பாயாதவனே படுக்க பாயாதவனே. பூனா மாரே. கேன பூனா மாலனே அது என்ன? கேன பூனானா கேட்டு புரிஞ்சுக்கணும் அர்த்தம். கேட்டு புரிஞ்சுக்கறாங்க. இப்ப கடலை பருப்பு இருக்கு காணா பருப்புங்கறது இல்லையா? போய் சூடா பூனா மைனே அப்படினா என்ன? சும்மா இரியா மைனே. முக்கியமான புள்ளியா பயல அப்படினா தூணா அங்க இருக்கு பூனா அங்கடா இருக்கு. உன சொன்னா ஒண்ணு பொருத்தமா சொல்லானே. முக்கியமான புள்ளைன்னு சொல்றா. ஐயா முக்கியமான தூணா அங்கடா இருக்கு. எங்க அப்பா பூனா நினைச்சாரு. உங்க அப்பாவா? பூனா மைனே நினைச்சாரு. ஆமா ஆமா அப்படிதான் பேச. நீங்க ஏன் அப்படி நினைச்சுக்கிறீங்க? என்னைய போடா வாடா கேன போய கிறுக்கு போய தூமியா குடிக்கணும்னு கேள. அத பத்தி நான் நல்ல பொதிமாடாட்ட வந்து என்ன கேட்டாலும் நான் செவனே நிக்கிறேன்னா யா கொடுத்தாலும் சாப்பிட்டு போயிடுறேன். அண்ணா நீ என்ன கேட்டாலும் சரி நான் ஏன் செவனே நிக்கிறேன்? எல்லாமே இந்த ஏடிஎம் மிஷின். அப்பளல இருந்து ஒருத்தர் மனுஷன் சம்பாரிச்சு என்ன இருக்கு? அங்க நீட்டிட்டே இருக்கார் வாங்கி என்னன்னு கேளுப்போம். ஹலோ உனக்கு தான் கொடுத்து பாரு. அன்பளிப்பு புரச உடைப்பு கிராமம் புரசடி உடைப்பு கிராமம் ஸ்ரீ மலைக்கண்ணு அம்பலகார் அவர்கள் சார்பாக இங்கே டான்ஸ் நடிக்கும் அருமை பேபி கோகிலா அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு கே கொங்குசாமி பொட்டகுடி கொங்குகேஸ்வரன் டீ ஸ்டால் கொங்கேஸ்வரன் டீ ஸ்டால் மரவமங்கலம் இவர்கள் சார்பாக கோகிலா அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். ஹலோ என் ஆறுயிர் அட்டாச்சி கோகிலாவுக்கு பொட்டகுடி ஊர்குருவி மூர்த்தி அவர்கள் சார்பாக இங்கே பப்புனா நடிக்கும் கார்த்தி அவர்களுக்கு 51 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். என்ன நீ அண்ணனா? அண்ணன் பொண்டாட்டி அட்டாச்சி அப்படியே குளு குளுன்னு பொண்டாடு சொன்னோன்னே கார் முண்டைக்கு எப்படி உள்ள குளுன்னு ஊறுது. எனக்கு அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தி அன்பளித்து சர்வம் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. எனக்கு 50 ரூபா கொடுத்து என்னை கேவலப்படுத்திய அவன் 50 ரூபா இங்கே சொல்லி டீ 20 ரூபா வைக்கிறாங்க. எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அண்ணனுக்கு நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கடா. பாரு நல்லா இருக்குது. பி சி டி டி என்னடா யார பாட்டு அடிங்கிற? யாரு உனக்கு தண்ணி அடி அது வச்ச பச்சை தண்ணி
சொல்லுங்க. ஏபிசிடி எல்லாம் பாட்டு பாடினா கடுப்பு. என்னம்மா என்னைய ஏக்கிற ஏட்டுக்கு பூட்டி அணிக்கு என்னம்மா என்ன வைக்கிற ஏதோ தனியும் பாக்குற. ஆனா இந்த பிள்ளைக்கு மட்டும் குண்டி மட்டும் பெருசா இருந்தா உலகத்தை ஒத்து போடுவா. தம்பி இந்தடா இது போதும்டா, இருக்கிறத வச்சு உள்ளத வச்சு நல்லா பண்ண. அம்மா உள்ளத வச்சு இல்ல இல்ல நல்லா யாரு பண்ணுமா. எனக்கு குண்டி பெருசா இருந்துச்சுன்னா பார்க்க அதிகமா இருக்குடா. உள்ளத வச்சு நல்லா பண்ணுமா. டேய் அண்டமா பண்ண சொல்லிட்டு நீ என்ன வேடிக்கை பாக்குறியா? ஐயா இப்ப மாத்திட்டாங்க ஐயா. அப்பெல்லாம் ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம். இப்ப தெரியுதுடா இதுல இருந்து. இப்பெல்லாம் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். தம்பி இதுல இருந்து நான் தெரியுதுடா, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுது? நீ நிறைய படம் பாக்குறானு. ஐயா எப்பவுமே முதல்ல ஆண்களை கண்டா பெண்கள் பயப்படும். ஆமா இப்ப அப்படி இல்ல. எப்படி இல்ல? பெண்களை கண்டா ஆம்பளை பயப்படுறேன். ஐயோ அப்படியே ஏன்னா உங்களை கூட்டிட்டு போன நேரம் எங்க வீடு அப்படி இருக்கும். ஐயோ உங்க வீட்டுக்கு வந்து எங்க நேரம் அப்படி உன்னை தாலி கட்டி கூட்டிட்டு போயில மைச்சர்காரர் பாட்டு போடுவார் பாரு. எப்படி? மணமகளே மணமகளே வா மாமியாருக்கு மருந்து வச்சு கொல்லவா. குணமகளே குணமகளே வா வா நீ குருண மருந்து கொடுத்து நீ கொல்லவா. கொல்லவா நீ எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிற ஒண்ணு மாமியா மருந்த குடிச்சிருது, இல்லன்னா குடும்பம் பிரிஞ்சிருது. அண்ணா ஒரு வீட்டுக்கு எல்லாத்தையும் விட்டு புட்டு உங்களை நம்பி வந்தோம்னா நீங்க ஒழுங்கா வச்சு பாத்துக்கிட்டா மரத்தை விட்டு கொடுக்குறோம். யாரு ஒரு வீட்டுக்கு எல்லாத்தையும் பிறந்து வளர்ந்து பெத்தெடுத்த ஆயப்பனை விட்டு கூட பிறந்த அண்ணன் தம்பியை விட்டு அக்கா தங்கச்சியை விட்டு நீ ஒத்த ஆளா நாங்க ஒரு ஆளுப்பா ஒட்டு எல்லாத்தையும் வெறுத்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒதுக்கி தள்ளிட்டு அந்த ஒண்ணே ஒண்ணுக்காக உங்க பின்னாடி வந்தா நீங்க கேளுங்கப்பா. இதுக்கு வந்து நாங்க 20 வருஷமா நாங்க சம்பாரிச்சு வச்சது எங்க ஆயப்பி 50 வருஷமா சம்பாரிச்சு வச்சது பூரா சீர் வருஷே போவாங்க. ஒத்த மணி ஆட்டிட்டு வருவாங்க. அந்த ஒரு மணிக்காக இதெல்லாம் கொண்டுட்டு வந்தா இவன் என்னத்த செஞ்சு சாதிச்சாடி போல சீர் வருஷம் கேட்க. ஆமா ஒரு புள்ள ஒடுக்க வக்கில்ல வகை இல்ல. நீங்க சொல்றீங்க உங்க ஆத்தா அப்பே அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி எல்லாரும் விட்டுட்டு எங்களை பார்த்து நீங்க வாருங்க. நாங்க எங்கேயோ பிறந்து வளர்ந்து நீங்க ஆத்தா அப்பே அண்ணன் தங்கச்சி எல்லாரையும் விட்டுவிட்டு வந்து எங்களை நம்பியே வாரிய வந்து வாழ்நாள் புள்ள உன்னைய வாழ வைக்கிறமே. நாங்க பெரிய ஆளா உங்க ஆத்தா பே பெரிய ஆளா? என்ன பெரிய ஆளு நீ? என்ன பெரிய ஆளு? வாழ்நாள் புள்ள எங்க ஆத்தா பே செஞ்சு வச்ச சிலையாட்டம் உன்னை கொண்டு கொடுப்பாங்க. கேளுப்பா. அதாவது அந்த ஒத்த புள்ள வந்து எல்லாத்தையும் அடக்கி ஆளுவாரு. எவ்வளவு கெட்டிக்கார அரிய கம்மக்கார ஓரத்தில கண்ணத்தா என்ன கண்டுக்காம போறிய நீ கொண்டாத்தே. ஆனா இவன் எங்கிட்டு இந்த சாமாங்க எல்லாம் வாங்குறான்னு தெரியலடா. என்னோடவே உட்கார்ந்திருக்கேன். வாங்குற அன்பளிப்பு இதுலயே ஒரு செலவு. எந்த பலூனுக்காரன் தான் இது மாதிரி வச்சிருக்கேன்? பலூனு ஏங்க எனக்கு 2 பலூன் தாங்க. உங்களுக்கு 3 தர்றேன் மொத்தமா. எனக்கு 2 பலூன். நீங்க 3 குடுக்குறது சரிண்ணே, நீங்க எனக்கு வேணா 2 கொடுங்கண்ணே. டேய் டேடா டேய் ஏண்டா இவ்வளவு பேசிருக்கீங்களே ஒரு இறக்கம் இருக்கா? அங்க வாரு மூஞ்சில வாரு ஒரு கரப்பா பூச்சி. ஐயோ வண்டு கருவண்டு 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 ஐயா கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கு பாரு. ஏமா அங்க பாரு ரத்தத்தை குடிச்சு ஒன்று வழியா வருது. கொண்டு வராடி அவனை நீ வேற. இது வண்டு அது மீதமா. ஏய் அது வண்டியா உசர கொண்டுறமியா இல்லையா? வாயா பலூன் வேணுமா? அட ரத்தத்தை உறிஞ்சிரமியாங்க வாயா. ஏய் பலூன் நீங்க விக்கிற பலூன் மட்டும் பெருசா இருக்குனே. ஆனா கோயில்ல 2 பலூன் வச்சிருக்கு அது அப்படியே தானே இருக்கு. அண்ணே என் பலூன் எப்பவுமே பெருசுது நீளமா இருக்கும். உங்களுக்கு ஒரு பலூன் வேணுமா? ஆனா நீங்க குடுக்குற ஏய் நீ என்ன எடை கொடுத்து பலூன் வேணுமா? நீங்க பலூன் குடுக்குற மாதிரி தெரியல, நீ காலைக்கு ஊசி வர்ற மாதிரி தெரியல. அக்கா உங்களுக்கு பலூன் வேணுமா? அண்ணே பலூன் ஒன்னு கொடுங்கண்ணே. போங்க. உங்களுக்கு பலூன் தான். என்னடா அக்கா அட எங்க
யாரு கேட்டா கொடு. அறிவு இருக்கா உனக்கு? பலூன் வேணுமான்னு கேட்டில, பலூன் குடுங்கறல அப்புறம் அதுக்கு போடா முதல்ல. ஆளை முகரே பாரு. பலூனுக்கு தான் பலூனை மட்டும் கொடுத்துருப்பாதே. அக்கா உங்க காத்தால ஒட்டிட்டு போறதாங்களா? நீங்க என்ன ஒரு குடல்ல விரிச்சிட்டு போறதமா? ஆளை முகரை பாரு. அக்காவலாம்ல. அண்ணே இந்த புள்ள வீட்ல இருக்கல வேலை ஆக்குறதுக்கு ஒரு பலன் கொடுங்கனே. அந்த பலூன் இல்லையக்கா. அது இருந்தா அக்கா ஏய் அது அக்கா அக்கா நான்டா அப்படி போட்டா எப்படி பொம்பளையா இருக்கா? உங்க அப்பட ஒட்டிட்டு போறதாங்களா? உங்க அத்தால ஒட்டிட்டு போறதாங்களா? இல்ல நீ நான் ஒரு குடல்ல அத்துட்டு போறதமா? அக்கா அவங்கள அக்கா. அவங்க உங்க பொண்டாட்டியா? ஏன் பொண்டாட்டியா? ஏன் பொண்டாட்டியா? நான் பொண்டாட்டியா அடிப்பா. ஆமா அவங்க எப்பவுமே உங்களை அடிச்சு விடுவாங்களோ? ரெண்டு நாள்ல அப்பா முடிஞ்ச ஆளுங்க யாரோ ஒருத்தர் வேலை நடந்தா சரிதானேப்பா. எங்கிட்டாவது யாராவது ஒரு ஆளை அடிச்சு விட்டா தெரியுது. ஆமா ஏய் தேவையில்லாம அனாசியா பேசுற கடுப்பு உண்டாகும்யா. யாரு புள்ளையே சொல்லுது. போயிடுவேன். நீ போ ஊர்ல. நான் ஊர்ல இருப்பேன். அதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன்ல. ஏன்டா போட்டுக்கிட்டு ஊர் அண்ணே யோ என்னமா இன்னும் சொல்ல வர. நான் உண்மையிலே பார்த்த அளவுக்குனே. சரி ஆனா அவங்கள காட்டலையா? ஆ. உண்மையிலே நான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னே. என்ன முக்கியமான விஷயமா? என்னங்க உண்மையிலே இந்த அக்காவை காட்டலையா? சரி என்ன சொல்ல வரீங்க? உண்மையிலே இவங்க பரவாயில்ல. இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லணும் நானு. சரி காட்ட சொல்றா சொல்லியா நீ? ஜங்க அவங்கள காட்டுங்கன்னு அந்த புள்ள அந்த மாதிரி முடிவுல இல்ல. இல்ல அவங்க அவங்கள காட்டில அவங்கள காட்டி சொல்லு சும்மா சொல்லு. அவங்கள காட்டி உங்களுக்கு சூப்பரா இருக்குனே. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தெரியலே தெரியும்டா. நீ ஏதோ முக்கியமான தாக்க சொல்ல பாரு. நான் ரொம்ப இல்ல எனக்கு ஏப்பா அங்கிட்ட என்ன தோர ரெண்டு பேர் ரூம் எடுத்து தங்கி இருக்காங்க. அது என்ன தோர அடிச்ச களமா அந்த ரூமுக்கு இந்த புள்ள வெள்ளி சனி ஞாயிறு வந்துட்டு போவோம். என்ன மாசத்துக்கு வர சொன்ன? அட்வான்ஸ் போட. ஏய் வாய பாரு இது பேரு நல்ல. டேய் அண்ணே என்ன பாருங்க நிலாக்காய் கொலாக்காய் இல்ல. அது அவங்க பாடுனது. ஆ. நிலாக்காய்ன்றீங்க. என்கிட்ட வந்து கொலாக்காய். ஏய் நேரே இருக்குறவங்க தான் அத பத்தி பேசுறாங்க. அதெல்லாம் அவங்கிட்ட வச்சுக்கணும். அத அரட்டறது. என்னடா டேய்? நிலாக்காயிடு நேரல்லே. ஏய் வாடா. ஐயோ மாமா நான் தூக்கால மண்ணடி போட்டு போடுவா. ஒரு மஜரும் தெரியாது உள்ள ஒரு பேண்ட் போட்டுருக்கு. ஐயோ அது அதை நம்பி பல குடும்பம் இருக்குமா? அதை நம்பி பல குடும்பம் இருக்குமா? விடுமா சும்மா அஞ்சாரு கோயிலா ஆள விடு. சும்மா அவனை போய் அமைக்கிட்டு இருக்கா. அவனை விடுமா. என்னடா ஏய் நீங்கிட்டு வந்துறியா? என்னடா டேய்? வாடா வாடா வாடா. ஒருத்தர் ஏய் வாடா வாடா. அப்பனுக்கு இப்பனு கோயிலால சப்பனும்டா. இப்ப தாண்டா எனக்கு தெரியுது. ஏய் இப்ப தாண்டா ஏண்டா நீங்களே இந்த வேலையை செஞ்சு விட்டு அப்புறம் வந்து நீங்க குறை சொல்றீங்க அந்த பிள்ளைய. அவனே சரிமா ஐயோ வாடா என்ன வேலைக்கு நல்லா இருக்கா? நாத்து வைக்க எடுக்க நாத்து வைக்க. ஏய் 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 இழுக்காப்பல அண்ணே அது என்ன? ஏய் எங்க கொண்டு தலை மண்டைய வைக்கிற? ஏண்டா சண்டை அட கோபலோட கூதியா? அப்படிலாம் சொல்லாம எங்க அண்ணன் விட்டு இப்படிதான் ஒரு போர்டுலயே போயிடும். எங்க அண்ணன் நீ அந்த ஒரு போர்டுலயே போயிடும். யாரு ஒரே
ஒரே போர்டுல போயிருச்சு. நீ எல்லாம் பேச்சு சும்மா ஒரு பலூனை போட்டு எப்ப அடிக்கணுமா அப்ப அடிமா. அதேரே ஆண்டவே எங்களுக்கு அப்படி வரவத்தை கொடுத்துருக்கேன். உனக்கு நீ வாட்டுக்கு நீ எத்தனை எடுத்தாலும் நீ வாட்டுக்கு இருந்துக்கிற, எங்களுக்கு அடிச்சோன்னதான் போயிருது. நாங்க என்ன பண்றது? அதுக்கிட்ட செலவு பண்ணணும். இளங்குழியிலே இளமர வெயிலே ஆலோலம் பாடும் அன்னமே ஒயிலே பரத வாழை குறித்தே மாடு. என்னக்கா அவன் லூசு பையன், நீங்க அவனை அடிக்கக்கா. அவனை கை வச்சு அடிக்கிற வேலையெல்லாம் வச்சிடப்படாது சொல்லிட்டேன். கால் வச்சு அடிக்கிறேன். ஆனா நீனு விவரமா தான் இருக்க. அந்த புள்ள அடிக்கல. என்ன அடிக்கும் போது நீ ஏதாவது பண்ண நினைச்சுக்கா. சரி சரி சரி. அந்த புள்ள அடிச்சு விட்டான். என்ன அடிச்சுட சொல்ற? இல்ல அடிச்சிட்டு விட்டாருக்கா. பொம்பளை புள்ள பக்கத்துல வந்தியே. ஏலேலங்குயிலே ஏலேலங்குயிலே. அண்ணா என்ன ஆளு சூப்பரா இருக்கல்ல. ஓ முகர கோயிலாவெல்லாம் இருந்தா ஐயோ கோயிலா. ஐயோ வாய பாரு. இருக்க மாதிரியே நடிக்காத. இல்ல நாங்க தினமும் உன் படத்தை தெரியல பாத்துட்டு தத்துக்கு மருதமணி பயல்களா. ஏய் ஏலேலங்குயிலே புரசர உடைப்பை சேர்ந்த டிவின் அவர்கள் சார்பாக 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமை பெற்றுள்ளார்கள். இந்த ஆளு கொடுக்கிற மாதிரி இல்ல, வரேன் கொடுத்த வரும்ல. டிவின் கிட்ட பயலுங்க. டிவின் டிவின் ஐயோ அந்த டீப் லைட்டை அந்த காசை வாங்கி அன்பளிப்பு கையில வச்சிருக்காங்க. வேணாம் அவர் தர வேணாம். ஆடி மாசம் காத்தடிக்க என் கனவு கன்னி மருதமணியுடைய கன்னி ஊர் குருவி கார்த்தி அண்ணி என்னடா எழுதிருக்காங்க. இந்த காதை நீ வச்சுக்க பாடி என்னன்னு. ஐயோ கனவு கண்ணி மருதமணிக்கு தொண்டையில தப்பே போட்டு கொளுத்த. ஊர்குருவி கார்த்தி அண்ணி புது மாப்பிள்ளை ஏதாவது புரியுற மாதிரி. கன்னி வெடி அண்ணி 51 ரூபா. நாளைக்கு மருதமணிக்கு பொண்டாட்டி கோயிலா. போறியா ரெண்டு பேட்டு எனக்கு சம்பளமே வேணாம். சிங்கி அடியா இப்படி சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா அப்படி பண்ண போல. சிங்கினா சிங்கி அடியா இல்லைன்னா கையடியா. வாயிலடி சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா. சிங்கினோ சிங்கி அடி சிறுத்தோ நெட்டி அடி வஞ்சி குளிங்க வந்தா வளைஞ்சு கும்மி அடி. ஓரத்தில கண்ணாட்டா என்ன கண்டுக்காம போகிறியே என்னட்டா. நீ சும்மா வந்து பேசினாலும் என்னட்டா என் வீட்டு கொத்தலிஞ்சு போகிடுமா என்னட்டா. நீங்க பண்ணத பாடுங்க. கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா
கண்டுக்காம போறி அடி பொண்ணாத்தையே. தம்பி என்ன பண்றீங்க? நாடகம் நல்லா இருக்கா? முகம் தொங்குதே. சூப்பரா இருக்கு. ஏய் என்ன வேலை செய்ய சொல்ற? இல்ல சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்குன்னு சொல்லு. சூப்பரா இருக்கியா? ஏய். பாக்கு வெத்தல மாத்தணும். கோயில பிள்ளைய பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லு. ஏய், ஏய், ஏய். பார்க்க வெத்தல மாத்தணும் கோவிலாவ பார்க்கணும். விடுமா விடுமா யாம்லாம் சும்மானே இருக்கு. ஏய் என்னது? ஏய் என்னது திருப்பி சொல்லு. விடுமா யாம்லாம் சும்மானே இருக்கு. அது சும்மாவே தான் கிடக்கு. ஏய், ஏய், தெரியாதம்மா. என்னாச்சுடா விடுடா. ஐயோ, அங்க என்னத்த தெரியுவ? நான் நீ இப்படி பிடிப்பதே வரும்போது பீரோல கழட்டி பத்திரமா வச்சு வந்துட்டேன். நானே பாக்கு வெத்தல மாத்தணும் கோயில பிள்ளை. ஏய் கடுப்புடாயிர எனக்கு. கோயில அப்படியே என்ன பண்ணுவ? பாக்கு வெத்தல போட்டு தச்சக்கு தச்சு என்ன சதக் சதக்னு என்ன பண்ணுவ? பாக்கு வெத்தல மாத்தணும் பாக்கு ஏன்டா இது என்னமா தேவையில்லாத தர்மா அது என்னமா அடிவட்ட குஞ்சாக போகுது. மானே உன்னை தானே எண்ணி நானே போடா. அது கீழ அவன் அடிபட்டு அவன் அழுகுறான் வாய் வழியா வந்து விழுந்துரும் பொறுக்கு. இருக்கிறத மேல ஏத்தி விடுது அந்த பிள்ளை மானே ஒண்ணு வாயில ஓட்டு போ. இது மாதிரி இருந்தா தானே நல்லா இருக்கேன். சும்மா ஓடிக்கிட்டு உனக்கு அடிபட்டாலும் அவனுக்கு கீழே மேல ஏத்தி தானே. இப்ப கீழ இருக்குறது மேல போயிருச்சு. இப்ப மேல இருக்குறத கீழ இறக்கி விடுறியா? இறக்கி விடணுமா? எதுல வாய் வைக்கிற? அது கலர் கலரா மைய பூசி கலக்கலா நீ வர்ற. அது கலட்டி எத்தந்தரும். அது கேரளத்து பண்ண போல கிளிகள பண்ணாத. என்னம்மா என்ன ஏக்கிற ஏற்றிக்கு பூட்டி அடிக்கிற. என்னைய குண்டி அடிக்கிற. அப்புறம் நீயே கிணத்துல வந்தா அது மாதிரி எனக்கு காலம் என்ன பண்றது? ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவுகளோ. அம்மா நெடுந்தூரம் போக வேணாம் நினைச்சவன். அங்க நெடுந்தூரம் போக வேண்டாம் நினைச்சு யாரும் இருக்க வேணாம். என்னம்மா என்ன ஏக்கிற ஏற்றிக்கு பூட்டி அடிக்கிற. என்னவா என்ன ஏற்கிற ஏட்டுக்கு பூட்டியா பேசுற. வண்டியில நல்ல வரு வண்டியில நல்ல வரு. பொம்பளை பிள்ளை கூப்பிட்டு அப்படிதான் பல்லை இடிச்சு கேட்டியா? அறிவுள்ள சோத்ததான திங்கிற. முடிஞ்சா அவட நீ சொல்லு அறிவுள்ள உனக்கு? முடிஞ்சாடா. ஏய் அறிவு இருக்கா இல்லையா? அறிவா? சோத்த திங்கிறியா? சோத்தோட சூ தோத்தீங்களா? தோத்த விட்டுட்டு ஒண்ணும் சொல்ல வேணாம் போ. ஒண்ணும் சொல்ல வேணாம் போ. பட்டுக்கோட்டை அம்மாளே பட்டுக்கோட்டை அம்மாளே பட்டுக்கொண்ட நம்மளே பாட்டுக்கிட்டா. அண்ணே தயவு செய்து சொல்றேன், நீ வாய் அப்படி வைக்காதண்ணே. பாடியா பாடியா. பட்டுக்கோட்டை அம்மாளே அம்மாளே ஏய் பொம்பளை இல்லடா கம்மா முன்னால சொருகி கோயிலா வயிறு. பின்னால சொருகியா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி சும்மா
புதுக்கோட்டை அம்மாளே வாடு, வாடு. கண்ணோல சிறுத்தா பின்னால காலவரிட்டா இதே காஞ்ச மாடு கம்பத்துல போட்டு இல்லம்மா. அதுக்குள்ள ஊத்து தோண்டி அதுல ரெண்டு வேணும். கொலக்கசுல உள்ள போற நீ நீங்க முந்தா நாள் குலக்கத்துல உள்ள வைப்பீங்க. மன்னாரு நான் மன்னாரு மைமையுள்ள மன்னாரு 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 மகிமையுள்ள மன்னாரு ஆத்தங்கர ஓரம்மா நண்டு பிடிக்க சொன்னாரு கையடிக்க சொன்ன மன்னாரு நான் மன்னாரு மைமையுள்ள மன்னாரு ஆத்தங்கர ஓரம்மா நண்டு பிடிக்க சொன்னாரு. ஏன்டா அழுகுற? நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஹலோ, இங்கே பபுனா நடிக்கும் அருமை தம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு கொங்குச்சாமி டீ ஸ்டால் அவர்கள் சார்பாக 51 ரூபாயும், பொரசூர் உடைப்பு சேர்ந்த மலைக்கண்ணு அவர்கள் சார்பாக 51 ரூபாயும் அன்பளிப்பாக வழங்கி பெருமைத்துள்ளார்கள். இங்கே விழா கண்ணு சார்பாக மலர் மாலை பொன்னாடி போட்ட வருகை தந்துள்ளார். பொரசடி உடைப்பு கே தொத்தன் அம்பலம் சார்பாக மருதமணி அன்னார்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமைத்துள்ளார். எங்களுக்கெல்லாம் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தி அன்புடன் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விழா குழுவினர் சார்பிலே நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஹார்மோனிய கலையரசு அன்புடன் கோவில்பட்டியை சேர்ந்த டி.கே. அழகேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை தோரமுச்சியை சேர்ந்த எம்.கே. சரவணன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பெங்களூரை சேர்ந்த ஆர்.எம். துரைராஜ் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் அன்பு மாமா அரசு சேர்ந்த ஜோதி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு பபனா அடித்த அன்பு மைத்தினர் மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மாலை ஓட்டு உடனே இந்த யார் வந்திருக்கிறது? இவரங்க மேடையிலே சோப்பாடின்னு எந்த ஊர்ல சாமி சொல்லியிருக்கு? இவரங்க மேடையிலே நகைச்சுவை நடிகராக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்க அன்பு சகோதரர் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு கொஞ்சம் வாலி வைங்க. பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இங்கே சிறந்த மொழி ஒளியை அமைத்திருக்கும் கருப்புசாமி ஆடியோஸ் கோயிலா போடாச்சுல பபுனா நடித்த அண்ணனுக்கு போட்டாச்சா? டான்ஸா நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் மணப்பாறையை சேர்ந்த அன்பு மகள் கோகிலா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஏன்னா அது தூக்கி அது
எங்களுக்கு சிறந்த முறை ஒளிபரிக்கும் மத்திற்கு ஒளிவடி அமைப்பு என்னோட பேர் போட்டுச்சு கருப்புசாமி ஒளிபெருக்கி அன்புறவங்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. நம்ம முதலாளி நல்ல முதலாளி மனம் நல்ல குணம் உள்ள முதலாளி. வந்திருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்த காவல்துறை ஐயா அவர்களுக்கு எங்க கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கேட்டோம். வணக்கம். இருந்து வருந்திருக்கின்ற அன்புலங்கள் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இருந்து யாரா வந்தா வாங்கினேன். எத்தனை வீட்டுக்கு விளக்கு எரிய வைக்கிறவரு உண்மை 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 அவர் தான் எல்லா வீட்டுக்கு விளக்கு போடுறவரு. ஆனா அவர் தான் எல்லா பேர்த்தையும் வசவும் பெறுவாரு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் என்னை பெற்ற தாய் குளங்களுக்கும் மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா ரெண்டு பேருமே யூடியூப் ரெண்டு பேர் வாங்க. எங்களை எல்லாம் அவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழே கொடுமலூர் கனி அவர்கள் சார்பாகவும் சுரேஷ் அண்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். அண்ணே கனியண்ணன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினர் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே காதல் பண்ணலான் இருக்கேன். இந்த பாடி போட்டுருவான். ஹலோ, எல்லா வேலையும் சிறப்பா முடிஞ்சிச்சா? வேலையை ஆரம்பிக்கலையே. என்ன வேலை ஆரம்பிக்கல? தொங்காது போடுறது. நல்லா ஆருங்க, நல்லா பாருங்க. ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த டொங்காஸ்னா என்ன? ஹலோ, டொங்காஸ்னா என்ன? அம்மா சொல்லுங்க. அவங்க விருப்பப்பட்டு கேக்குறாங்க. என்ன வேணும்? எனக்கு வேணும். காசு உணவா கேட்டா வேலை. உனக்கு என்ன கொடுத்தாங்க வேணும்? விளக்கம் யாரு? விளக்கம் கேக்குறாங்க. சொல்றது முக்கியம் இல்ல. நீ அவன்ல அவர்தான் சாமி. சரி, சாமி முட வந்திருக்கனா? நீ இதே உங்க கோயில் உண்டியல் சொல்லுக்குமா? ஏமா கேட்டதுக்கு தான் விளக்கம் சொல்ற. அப்படி எதை எடுத்தாலும் கோவப்படாதமா. கேட்டதுதானே விளக்கம். வரவர உனக்கு பெரிய உண்டியல். ஐயோ, உண்டியல் இப்படி உண்டியலா இருந்தா கீழே இறங்குடா. உங்களை நம்பா. ஐயா கீழே இறங்குனாலும் கருப்பசாமி கோயில், பிள்ளையார் கோயில். ஆமா, இந்த இருக்காரு விளையாரு, கீழே இருக்கு தும்பிக்கை. நீதான் உண்டியல். அங்க போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன். 5 ரூபா காசு கொண்டு வர்றேன். அந்த சாமியை கும்பிட்டு என்ன செய்யறேன்? உண்டியல்ல போடுறேன். கோயில் உண்டியல்ல போடும்போது டொங்குன்னு கேட்கும். அதுக்கு பேரு டொங்காசு. நோத்தா உனக்கு என்னடா? அம்மா, உங்களை காதல் பண்ணாண்டுங்க. காதல் பண்றது என்னன்னு தெரியுமா? அந்த பையன் உங்களை விரும்புறாராம். तुम से प्यार करते. तुम
புசேன் என்ன தெரியுமா? என்ன வந்தோடனே வேலையை ஆரம்பிச்சிருவாராம். என்ன வேலையா? காங்கட்டு போடுறது. கடார் மடார். ஒரு நாளைக்கு 2 தடவை விடுவாராம் என்னது? காங்கட்டு. சிப்புலோ தொப்புலோ. பகல்ல ஒரு தடவை, இரவுல ஒரு தடவை. செத்து போயிடுவாங்க பாப்பறது. என்ன பகல்ல ஒரு தடவை இரவுல ஒரு தடவை? பகல்ல எரிய சங்கிலி மங்கிலி. இப்ப என்ன சொல்ற தெரியுமா? ரைட்ட பூரா ஆஃப் பண்ண சொல்றாரு. ஆஃப் பண்ணி பா. என்ன பண்ண போற? காங்கட்டு போறதுதான். காங்கிரட் ரைட்டரா ஆஃப் பண்ணிட்டு எப்படி மா பர்மா குருமா. இப்ப என்ன சொல்ற தெரியுமா? இத சொன்னா நீயே அவனை அடிப்ப. ஒன்னால முடியல. ஒன்னால முடியலன்னா நோத்தால அனுப்பிட சொல்ற. என்கிட்ட அவங்க அடிச்சுக்கிட்டு இருந்தா நீ சந்தோஷமா இருக்கலாம். என்னண்ணே நாளே அண்ணி சூப்பரா இருக்கா? அண்ணி சூப்பரா இருக்கா? ஆத்தி அண்ணி. யார் இவர் அண்ணன் அண்ணியா? ஆமா நான் தான் பெரிய அண்ணே. மருதமுடி பயலுகடா. ஏய் நான் சரியில்லை, நம்ம பயலு ஊரா இருக்காங்க. வேலைக்கு வருவாங்க. அவங்க எல்லாம் யாரு தெரியுமா? நம்ம பயலுகத. அவங்க எல்லாம் யாரு? அவெல்லாம் கைமுட்டி மெம்பர்கள். கமிட்டி 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 மெம்பர்கள். கமிட்டி 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 தம்பி கமிட்டி. ஓகே கோயிலா ஓகே. அதனால இந்த பிள்ளைக்கு ஹிந்தி சொல்லி கொடுப்பேன். இப்ப ஹிந்தி மாதிரியா பாருங்க. இந்தியனா தெரியுமா? ஆ, ஆனா இவ்வளவு தெரியும். நல்ல இதா இருக்குதா சொல்லவா? பையன் அச்சா புல்தாங்கன்றான். என்னடா என்னடா நிக்கிற? அட என்னடா பண்றீங்க? ஏய் ஹிந்திய சொல்றா. ஏக்குண்டா ஒரு வரல விடவா. ஏய் எங்க? दो தோக்குண்டா 2 வரல. तीन 3 வரல விட சொல்றியா? நேரா வச்சு சொல்லியா முண்டா? 4 4 வரல. 5 மொத்தமா விட சொல்றியா? 5 வரலையும். 6. ஏய் நோத்தா பொளந்துரு. 6ன்றது தமிழ். இப்போ வந்து தெலுங்கு. தெலுங்கு மாதிரியா? ஏய் வர தெலுங்குடா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா லூப் போட்டு சொல்லணும். சொல்றேன். இது என்ன? மைக்கு. அது ஆல் ரவுண்ட். அது பெட்டி. அது மிருதங்கம். இது கூட தெரியாம இருக்காரு அண்ணே. தாளம். இப்போ நான் சொல்றேன்னா லூப் போட்டு சொல்லணும். நான் எப்பவுமே லூப் போட்டுருவேன். அத தெலுங்கு. இது மைக்குலு. அது ஐயா ஆல் ரவுண்ட்லு. அது பெட்டிலு. எங்க கொண்டு வைக்கிற மைக்கில? மிருதங்கலு. அது தாளலு. இது அத்தமகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட் தென்னங்கோலையே. அத்த மகளே என் செப்புச்சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. அமரத்து மாங்கோலந்து செவந்தது போல முகமும் ஜொலிக்கிறடி மச்சானாலும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்கிறடி. உன் கண்ணில் ஓர பார்வனி பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவுரண்டி ஓ மாமண்டி. அத்த மகளே என் செப்புச்சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. ஆத்தங்கர ஓரத்தில உனக்காக காத்திருந்தே கம்மக்கர ஓரத்தில கண்மணிய நீ கட்டினி அணைச்சிக்கிட்டே எனக்கு பாரடி ஒரு நிமிஷோ உனக்கு புரியும் மாமி பாசோ. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் ஒரு நிமிஷம். என் அத்த மகளே என் செப்புச்சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணு இன்னும் நானும் மறக்கலையே இன்னும் நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நித்த ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் அடி சாமிக்கும் தான் தெரியும் அடி.
அடியே உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நினப்பு பல வருஷம் உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே மாப்பு பல வருஷம் அத்த மகனே என் செப்புச்சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் மாமரத்து மாந்தளந்து செவந்தது போல முகமும் ஜொலிக்கிறடி இருக்க மணிக்கணக்கா வலிக்கிறடி உன் கண்ணில் ஓர பரடி பார்க்காதடி சாதனை செப்புச்சலையே